வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இந்திரனின் தேர் கோவிலாக மாறிய திருத்தலம். 18 சித்தர்களில் 2 சித்தர்கள் இன்றளவும் காக வடிவில் வந்து வணங்கி செல்லும் அதிசய திருத்தலம். 60-80 திருமணம் செய்ய ஏற்ற இடம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபடக்கூடிய பரிகார தலம். கடன் தீர்க்கும் கடமவனநாதர் உள்ள திருத்தலம். சூரனை அழிக்க முருகப்பெருமான் அம்பாளை வணங்கி வில் பெற்ற திருத்தலம். இந்த மாதிரி இந்த கோவிலின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது எந்த கோவில் நினைக்கிறீங்களா? மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல காட்டுமன்னார்குடி என்னும் ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல மேலக்கடம்பூர் என்னும் ஊர்ல தான் இந்த அமிர்தகடேஸ்வரர் கோவில் இருக்கு. கோவிலுக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகளும் உண்டு. கோவிலுக்கு செல்வதற்கான சரியான கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. கோவிலின் கருவறை தேர் வடிவில் அழகா இருக்குங்க. முதல்ல நம்ம கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியை பார்க்கலாம். கோஷ்ட மூர்த்தியாக விநாயகரும் அவருக்கு பக்கத்துல நந்தியுடன் அர்த்தநாரீஸ்வரரும் காட்சி தருகின்றனர். அர்த்தநாரீஸ்வரருக்கு கீழே பள்ளி கொண்ட ரங்கநாதர் சிறு சிற்பமாக இருக்காரு. வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பூஜையும் நடைபெறும். நந்தியின் கழுத்து பாகம் சிற்ப நுணுக்கங்களுடன் மணி மாலைகளுடனும் ரொம்பவே அழகா இருக்கு. இங்குள்ள 2 தூண்களிலும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், தாமரை மொட்டுடன் காட்சி தரும் சுந்தரரின் சிற்பமும் சிறிய அளவுல இருக்கு. இங்க அகத்தியரின் சிற்பமும் இருக்கு. கோவிலில் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில். 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். ராமாயண முற்பட்ட கோவில். இங்கு உள்ள மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாகவும் உள்ளார். நவபாஷணத்தால் ஆன சிவலிங்கமும் கருவறையினுள் உள்ளது. இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வணங்கினால் கல்வியில் சிறப்பிடம் பெறலாம். கோவில் தேர் வடிவில் அழகா இருக்கும். இது இந்திரனின் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கோவிலின் தென்மேற்கு மூலையில இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகருக்கென தனி சன்னதி இருக்குங்க. இங்கு உள்ள விநாயகர் ஆரவார விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகர் பெருமான் தலையை இடதுபுறம் சாய்த்தபடியும் கோபமான முகத்துடனும் நமக்கு காட்சி தருகின்றார். ஆலயத்தின் பின்புற சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அவரது கையில் சிவலிங்கம் வைத்திருப்பது தனி சிறப்பு. மகாவிஷ்ணு இங்கு காட்சி தருகின்றார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அவருக்கு அருகில் ஆண்டாள், கருடன், ஆஞ்சநேயரின் சிற்பமும் இங்க இருக்கு. கோவில் தேர் வடிவில் இருக்கிறதுக்கு என்ன புராண கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனின் தாயார் தினமும் இந்திரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து இங்குள்ள அமிர்தகடேஸ்வரரை வணங்கி சென்றாங்க. அதற்கு இந்திரன், நீங்க ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணும், உங்களுக்காக சாமியை நான் இங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரை எடுத்துக்கிட்டு இங்க வராரு. முருகப்பெருமான் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் இங்கு காட்சி தருகின்றார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கு உள்ள முருகனை அருணகிரிநாதர் வழிபட்டு திருப்புகழ் பாடியுள்ளார். இந்திரன் தனது தேர்ல சிவன் பார்வதியோட சிற்பத்தை எடுத்து வைக்கிறாரு. அப்பொழுது விநாயகர் தனது கட்டை விரலால் தேரை அழுத்தி பிடிக்கிறாரு. அதனாலதான் இந்த கோவில்ல இருக்கிற 4 சக்கரத்துல ஒரு சக்கரம் தரையில் அழுந்தியபடி இருக்கும்.
அப்பொழுதுதான் இந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. அதற்கு விநாயகர் தவறை போக்கிக் கொள்ள 1,00,00,000 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இந்திரனும் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு லிங்கம் கூட அவரால் பிரதிஷ்டை செய்யவே முடியல. சிவபெருமானிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான் 1000 முறை தன் நாமம் சொல்லி ஒரு லிங்கம் மட்டும் பிரதிஷ்டை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதன் பின் இந்திரனும் அதே மாதிரி செய்து தன் தவறை போக்கிக் கொள்றாரு. ஆதித்த கரிகாலனை தூக்கிலிடப்பட்ட இடம். செவ்வாய் கிரகம் முருகனை வந்து வழிபட்ட தலம். அதனாலதான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். கோபுரத்தின் வடக்கு பக்கத்துல பிரம்மா சிவபெருமானை பூஜித்தபடி இருக்கிறார். அவருக்கு கீழே இருபுறமும் யமதர்மன் சித்திரகுப்தனும் இருக்கின்றனர். இங்க நம்ம பிரம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம். கோஷ்ட சுவர்களில் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறும் சிற்பமாக உள்ளது. அந்த காலத்துல இந்த இடம் முழுவதும் கடம்ப மரங்கள் சூழ்ந்து இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு கடம்பூர் என்றும் மேல கடம்பூர் என்ற பெயரும் வந்திருக்கு. இந்த ஊரின் கீழ்ப்புறத்தே மற்றொரு கோவிலும் இருக்கு. அந்த கோவில் கீழ கடம்பூர் என்றும் அழைக்கப்படுது. அந்த கோவிலையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்திரன் இக்கோவிலை தனது கரத்தால் அகழ்ந்து தேவலோகத்திற்கு கொண்டு போக முயன்றதால் இந்த கோவிலுக்கு கரகோவில் என்ற பெயரும் உண்டு. இங்க துர்கை அம்மன் இருக்காங்க. நம்ம துர்கையை தரிசனம் பண்ணிக்கலாம். துர்கை எருமையின் தலை மீது நின்றபடி திருசூலத்தை ஏந்தியும் நமக்கு காட்சி தருகின்றார். விநாயக பெருமான் தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு போகும்பொழுது ஒரு துளி விழுந்துதான் இங்க அமிர்தகடேஸ்வரர் சுயம்புலிங்கமாக உருவாகி இருக்காரு. சங்கடங்களை தீர்க்கும் சண்டிகேஸ்வரர் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பார்வதி தேவி இத்தலத்தில் வித்திய ஜோதி நாயகி என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வருகின்றார். 3 கோலத்துல நமக்கு அம்பாள் இங்கு காட்சி தருவாங்க. காலையில் வீணை ஏந்தி சரஸ்வதியாகவும், மத்தியான நேரத்துல யானையுடன் லக்ஷ்மியாகவும், மாலையில் சூலாயுதத்துடன் துர்கையாகவும் நமக்கு காட்சி தருவாங்க. அதனாலதான் வித்யா சரஸ்வதி, ஜோதி லக்ஷ்மி, நாயகி துர்கை என வித்ய ஜோதி நாயகியாக அருள் பாலித்து வருகின்றார். அம்பாளுக்கு ஜோதி மின்னம்மை என்ற பெயரும் உண்டு. இப்ப நம்ம கோவில் கருவறையினுள்ள வந்துட்டோம். இங்க நந்தி தேவரும் இருக்காரு. தரிசனம் பண்ணிக்கலாம். கருவறைக்கு இருபுறங்களிலும் துவார பாலகர்களும் உள்ளனர். சிவபெருமானுக்கு அருகிலேயே பார்வதி தேவி வித்திய ஜோதி நாயகியாக நமக்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தல மூலவர் சுயம்பு மூர்த்தி எம்பெருமான் ஈசன் அமிர்தகடேஸ்வரராக இங்கு நமக்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவிலின் தல விருட்சம் கடம்ப மரம். தீர்த்தம் சக்தி தீர்த்தம். அஷ்டமி திதியில் வழிபடக்கூடிய கால பைரவரும் இத்தலத்தில் உள்ளனர். இங்க நம்ம கால பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கு பைரவர், சூரியன், சந்திரன், சனி பகவான், கடம்பவன காளியும் இருக்காங்க. தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவிலின் சிறப்புகளை அழகா வரிசையா கொடுத்திருக்காங்க. பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. மிக சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. இங்கு உள்ள அமிர்தகடேஸ்வரரை வணங்கி சென்றால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்பான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நம் வாழ்க்கை அமிர்தமாக மாறும். கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.